ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். ஒரு நாட்டோட பிரதமருங்க. அந்த பிரதமர் என்னென்ன வேலை செய்யறாரு தெரியுங்களா? நான் சொன்னா நம்பவே மாட்டீங்க. பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார்ல, நம்ம நாட்டோட பிரதமர். அவரு கடந்த 11 நாளா சாப்பாடு சாப்பிடுறதே இல்ல. அதுக்கு பதிலா இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா இந்த மாதிரி பழங்கள மட்டும் தாங்க சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இளநீரும் குடிக்கிறாரு. இது ஒண்ணா? 2வது பிரதமர் நரேந்திர மோடி இந்த 11 நாளா காலையில எந்திரிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 3:30. இந்த 3:30 மணிக்கு எந்திரிச்சு என்னப்பா பண்றாரு அப்படின்னா, இந்த ராமரோட மந்திரங்கள் இருக்குல்ல, அந்த ராமர் மந்திரங்கள 3:30 மணிக்கு எந்திரிச்சு சொல்றாரு 11 நாளா. சரி நைட்டு தூங்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, இந்த மரக்கட்டில் இருக்குல்ல, இந்த மரக்கட்டில்ல பெட்ஷீட்ட விரிச்சு அதுல தான் படுக்கிறாரு இந்த 11 நாளா. சரி இவ்வளவு கடும் விரதம் இருக்காரு. எதற்காக அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த உத்தரப்பிரதேசத்துல அயோத்தி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாவட்டத்துல ஒரு ராமர் கோயில இன்னைக்கு தொறந்திருக்காங்க. அந்த ராமர் கோயிலோட கும்பாபிஷேகம் இன்னைக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விரதத்தலாம் முடிச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார்ல, அவரு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அயோத்தி அந்த ஏர்போர்ட்டுக்கு காலையில 10:30க்கு வராருங்க. அயோத்தியில இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு 10:30க்கு வந்து இறங்குனதுக்கு அப்புறம் 10:55க்கு அயோத்தி இருக்குல்ல, அயோத்தியெல்லாம் சுத்தி பார்க்குறாரு. சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் 12:05க்கு அந்த ராமர் கோயில் இருக்குல்ல, அயோத்தியில இருக்கிற ராமர் கோயிலு, அந்த ராமர் கோயிலுக்கு உள்ள போறாரு. அதுக்கப்புறம் 12:30ல இருந்து 12:45 வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்குது. ராமர் கோயில்ல அப்படி நரேந்திர மோடி என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு அங்க இருக்கிற சிலைகளுக்கு பிரதிஷ்டை பண்றாரு. பிரதிஷ்டைனா, இப்போ பொதுவா ஒரு கோயில் தொறக்குறாங்கன்னா, அங்க கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அந்த கும்பாபிஷேகத்துல அங்க இருக்கிற சிலைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உயிர் இல்லாம தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த சிலைகளுக்கு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது தான், அந்த சிலைகளுக்கு உயிர் வரும். அந்த உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம், அங்க இருக்கிற ராமரோட சிலைகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ராமர் சிலைகள்லாம் கண் திறக்கப்படுதுங்க. இதெல்லாம் நரேந்திர மோடி அவரோட தலைமையில அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த கும்பாபிஷேகத்துல இந்த மாதிரியான ச சங்கராதையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நரேந்திர மோடி இருக்கார்ல, மதியம் 1 மணி இருக்குங்க. 1 மணில அந்த அயோத்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாவட்டத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க பாஜக தலைமையில. அந்த பொதுக்கூட்டத்திலயும் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு வந்து சிவன் கோயில் பக்கத்துல இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு போய் அங்கேயும் கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3:30 மணி இருக்குங்க. 3:30 மணிக்கு மறுபடியும் டெல்லி திரும்ப போயிடுறாரு. இவ்வளவு ஒரு கோயிலுக்கு ஒரு நாட்டோட பிரதமரு இந்த அளவுக்கு கடும் விரதம் இருந்து இந்த கும்பாபிஷேகத்த முடிச்சிருக்காரு. இது வந்து இந்த கோயில கட்டுனதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகத்துல நடந்த அவரோட பிரதமர் நரேந்திர மோடியோட எஃபெக்ட். அதுக்கு முன்னாடி இந்த கோயில திறக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியுங்களா? 2019ல உச்சநீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வருது. அயோத்தியில ராமர் கோயில் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்றாருன்னா, 2020ல அந்த கோயிலோட அடிக்கல் நாட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கோயில் கட்டுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா நடந்துட்டு வருது. இந்த உத்தரப்பிரதேசத்துல அயோத்தி அப்படிங்கிற மாவட்டத்துல இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னால, அங்க வந்து ஒரு பாபர் மசூதி தாங்க இருக்கு. அந்த பாபர் மசூதிலாம் இடிச்சதுக்கு அப்புறம் தான், பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த ராமர் கோயில திறந்து வச்சிருக்காங்க. இந்த ராமர் கோயில் பார்த்தீங்கன்னா, 3 அடுக்கா கட்டுறாங்க. அங்க அந்த கோயில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இந்த இரும்பு இருக்குல்ல, இரும்ப கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல. இந்த ராமர் கோயிலுக்கு யார் யார் வராங்கன்னா, ரஜினிகாந்த்ல இருந்து, எடப்பாடி பழனிசாமில இருந்து நெறைய பேர் நெறைய பேர் வராங்க. இந்த அயோத்தியில கும்பாபிஷேகம் நடத்துறாங்க பார்த்தீங்களா? இதனால புதுச்சேரியில இருக்கிற ஸ்டேட் எல்லாருக்குமே, அங்க இருக்கிற கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மொதற்கொண்டு கவர்ன்மென்ட் லீவ் விடுறாங்க. நம்ம பன்னீர்செல்வம் இருக்கார்ல, இதுக்கு முன்னால நம்ம நாட்ட நம்ம தமிழ்நாட்ட ஆண்ட துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா,
நம்ம தமிழக மக்களும் அங்க அயோத்தியில இருக்கிற கும்பாபிஷேகத்துல கலந்துக்க ஆசைப்படுறாங்க. அதனால இப்போ நம்ம தமிழ்நாட்ட ஆண்டுட்டு இருக்கிற மு.க. ஸ்டாலின் நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம நம்ம ஸ்டேட்ல வேலை செய்யற கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கு லீவ் குடுங்க. அவங்களும் இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கட்டும் அப்படின்னு நம்ம துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வமும் சொல்லியிருந்தாரு. இந்த அளவுக்கு ஒரு 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 மாவட்டத்துல, அயோத்தி மாவட்டத்துல இவ்வளவு பெரிய ராமர் கோயில திறந்து வச்சிருக்காங்க. இது எல்லா உலக நாடுகளுமே இத உத்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனையா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு அப்படின்னு நெறைய நாடுகளே மிக பயங்கரமா பேசிட்டு வராங்க.